தமிழ் சைவ சமயத்தின் முடிவிளக்காக விளங்கிய 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார். பக்தியும் அன்பும் உரிமையும் கலந்த அரிய மனிதர். இவரே சுந்தரமூர்த்தி நாயனார். அவரது தேவாரப் பதிகங்கள் புனிதமான தேவாரம் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. சுந்தரர் இன்றைய தமிழ்நாட்டில் உள்ள திருநாவலூர் என்னும் திருத்தலத்தில் பிறந்தார். அவரது இயற்பெயர் நம்பியாரூரர். சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். சுந்தரர் சிவபெருமானை பயத்தோடு அல்ல, அன்போடு உரிமையோடு அணுகினார். அவர் இறைவனை தம்பிரான் தோழன் என்று அழைத்தார். இந்த அன்பும் நட்பும் கலந்த உரையாடல்கள்தான் அவரது தேவாரப் பாடல்களின் சிறப்பு. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இந்த மூவரும் தமிழ் சைவ சமயத்தின் அடித்தளத்தை அமைத்த பெருமக்கள். சுந்தரரின் வாழ்க்கை இறைவன் அருளும் அன்பும் உரிமையும் கலந்த அதிசயங்களால் நிறைந்தது. அவரை சுற்றிய சில முக்கிய புராண கதைகளை பார்ப்போம். திருமண மண்டபத்தில் சிவன் தோன்றிய கதை. சுந்தரர் திருமணம் செய்ய தயாரான போது சிவபெருமான் முதியவர் வேடத்தில் வந்து, இவர் எனக்கு அடிமை என்று ஓலை சாசனம் காட்டுகிறார். இதனால் திருமணம் நிறுத்தப்பட்டது. பின்னர் சிவன் தனது திருவுருவை வெளிப்படுத்தி சுந்தரரை தமக்கே அர்ப்பணித்தார். இந்த சம்பவத்தால் சுந்தரர் இறைவனை தம்பிரான் தோழன் என்று அன்போடு அழைக்கத் துவங்கினார். திருவாரூரில் வாழ்ந்த பக்தை பரவையார் நாச்சியார் அவரை சுந்தரர் திருமணம் செய்தார். பரவையாரின் பக்தியும் அன்பும் சுந்தரரின் பாடல்களில் பிரதிபலிக்கின்றன. ஒருமுறை சுந்தரருக்கு தேவையான பொருள் இல்லாததால் அவர் இறைவனை வேண்டினார். சிவபெருமான் பொன் நாணயங்களை அருளினார். சில சமயம் அவை நதியில் வீசப்பட்டும் பின்னர் அதேபடி கிடைத்ததாகவும் கதைகள் கூறுகின்றன. இது சுந்தரரின் இறைவன் மீது கொண்டிருந்த முழு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. திருவொற்றியூரில் இருந்த சங்கிலியார் அவரை சுந்தரர் திருமணம் செய்கிறார். இதனால் பரவையாருடன் சிறு மனக்கசப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சிவபெருமான் அருளால் எல்லாம் நல்ல முறையில் தீர்ந்தது. அடுத்து கைலாய பயணம். சுந்தரர் இறுதியில் இறைவனின் அருளால் வெள்ளை யானையில் ஏறி கைலாயம் சென்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இது அவரின் பக்திக்கு இறைவன் அளித்த பரிசாக கருதப்படுகிறது. சுந்தரரின் பாடல்கள் தேவாரம் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. அவர் பாடல்களில் இறைவனை நண்பனாக கூப்பிடும் உரிமை, அன்பு, பாசம் ஆகியவை தெளிவாக தெரிகின்றன.